அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கும் பெருநாள் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி பெருநாள் போனது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பெருநாள் எப்படி போனது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா பெருநாள் முதல் நாள் நைட்டி வந்து பராட்டா பேடா அப்புறம் வந்து முர்த்தபா இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடுவோம். பராட்டா எப்போதும் கடையில் தான் வாங்குவோம். அன்றைக்கி வந்து வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் செஞ்சாங்க. முர்த்தபாவுக்கு வேண்டிய வந்து வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேரட் அது கூட வந்துட்டு பச்சை பட்டாணி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே வந்து அம்மா எடுத்து வச்சுருந்தாங்க கட் பண்ணிவிட்டு. அப்புறம் நாங்கள் முர்த்தபா வந்துட்டு கொஞ்சமாக சிக்கன் போட்டு வந்து இந்த மாதிரி நார்மலாக செய்கிறது தான், எப்போதுமே இதே ஸ்டஃபிங் தான். அப்புறம் வந்துட்டு வட்டலப்பம், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வட்டலப்பம். இது எல்லாமே எங்களுக்கு பெருநாளும் விடாது. வட்டலப்பம் கோழியாப்பம்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கோழியானமே வந்து நைட்டே காய்ச்சி வச்சாச்சு. ஏன்னா அது வந்து நான் காலையில் எழுந்திரிச்சி செய்ய முடியாது அப்படின்னா அதுவுமே நைட்டே செஞ்சாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நாட்டுக்கோழியானம், நார்மல் கோழியானமும் காய்ச்சிருந்தோம், நாட்டுக்கோழியும் காய்ச்சிருந்தோம். அப்புறம் வந்துட்டு அண்ணன் வந்து பரோட்டா பேராக்காக வந்துட்டு மாவு வந்து மத்தியானமே பிசைஞ்சு வச்சுட்டாங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இல்லையா டைம் ஆக. ஸோ பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பரோட்டா வீச ஆரம்பித்தாங்க. வீடியோ கூட நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் பரோட்டா ரசிகர்கள்ட்டு. பட் பரோட்டாக்கு இவ்வளோ ரசிகர்கள் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து அந்த ஷார்ட்ஸில் வந்து அவ்வளோ வியூஸ் போயிருந்துச்சு, எல்லாருமே நிறைய லைக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லா பெருநாளுக்கும் வந்து கடையில் தான் ஆர்டர் பண்ணுறது, வீட்லேயும் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுறது. இந்த டைம் வந்து அண்ணன் இருந்ததுனால நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு கொஞ்சம் ஒரு 10 பரோட்டா மாதிரி வீட்டில் செஞ்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் கடையில் வாங்கியாச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா நார்மல் பரோட்டா இல்லாமல் வந்து நூல் பரோட்டா மாதிரி செஞ்சுருந்தாங்க. ஏன்னா அந்த நைஃப் வந்துட்டு அங்கேருந்து கொண்டு வந்திருந்தாங்க, அந்த நூல் பரோட்டா நைஃபு. இந்த நைஃப் இருந்தாலே போதும்ல இருக்குது. பரோட்டா செய்ய தெரிலனா கூட இதை வச்சு நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். அந்த மாதிரி வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கெலாம் பரோட்டா செய்யவே தெரியாது. பட் இதை பார்க்கும்போது ஓகே, இது தான் நம்மளும் சூப்பராக பரோட்டா செஞ்சிடலாம் போலையே அப்படின்னு தோணுச்சு. இந்த பரோட்டா பேடாலாம் வந்து நைட்டே வந்து செஞ்சாச்சு. காலையில் வந்து எந்திரிச்சு ஃபஜ்ரோட வந்து சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து இதெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம். மேக்ஸிமம் பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் வந்து மாவு எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்தளவுக்கு தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ மாவு வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பிசையணும், அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். பரோட்டா நாங்கள் செஞ்சது வந்துட்டு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு பரோட்டா. அப்புறம் வந்து எல்லாத்தையும் பேடா போட்டு எடுத்து வச்சுட்டாங்க. ஒன்று மட்டும் வந்து சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து சுட்டாங்க. இது ஒரு ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது நீங்களே. நூல் பரோட்டான்னு சும்மா பேருக்கு சொல்லாமல் அதுக்கு ஏற்ற மாதிரியே சூப்பராக பரோட்டா வந்து அப்படியே நூலெல்லாம் வந்துச்சு. நீங்கள் இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே எங்கள் ஊர் சைடில் வந்து இந்த மாதிரி நூல் பரோட்டா வந்து கிடையாது. ஸோ இது ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. அதுவும் சூடாக சாப்பிட்றதுனால இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப வேலை நமக்கு சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து காலையில் அம்மா 3 மணிக்கு எழுந்திரிச்சி எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க. முர்த்தபான் பரோட்டா எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க சுட்டு. எங்களுக்கு வந்து 7 மணிக்கு தொழுகை சொல்லியிருந்தாங்க. ஸோ தொழுகை கிளம்பியாச்சு. பலிஷாவோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இது தான். பலிஷா ட்ரெஸ் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் கரெக்டாக வந்துட்டு 6:30 மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பிட்டோம் ரெடி ஆகி. நாங்கள் வந்து பைக்கில் போயாச்சு. ஏன்னா காலையிலே ஆட்டோ எதிர்பார்த்து நிற்க முடியாது, ஆட்டோவே கிடைக்காது எங்கள் ஊரில் காலையில் பெருநாள் அன்றைக்கெலாம். ஸோ நாங்கள் வந்து டைம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் பைக்லேயே கிளம்பிட்டோம். தடாலுக்கு தான் போயிருந்தோம். தடாலுக்கு போய்ட்டு அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையை நல்லபடியாக முடிச்சுட்டு ஒரு 7:30 மணி இருக்கும் அதுக்கிட்ட நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆலாத்தி கரைச்சி வச்சுருப்பாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னலாக என்னென்னு எனக்கு தெரியாது. பட் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே அம்மா இது வந்து செய்வாங்க. இதில் வந்து அத்தா தொழுதுட்டு வந்துட்டு காசு போடுவாங்க. இந்த இது வந்து யார் யார் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ஈது ட்ரெஸ். இது பார்த்திங்க அப்படின்னா நான் திருவாரூர் சீமாட்டியில் வாங்கியிருந்தேன். நிறைய பேர் இன்ஸ்டா பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நான் அவங்களுக்காக சொல்கிறேன். இது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஈத் அன்றைக்கி எல்லாேருக்கும் பணம் கொடுப்பாங்களே, ஸோ இது வந்து என் அண்ணன் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபலிஷாவோட ட்ரெஸ் வந்து ஃபுல் இப்படி தான் இருக்கும். ஸ்கார்ஃப் போட்டிருந்தாலும் தெரியல. இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ்
ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து கும்பகோணத்தில் எடுத்து வந்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டு கிங்ஸ் தான். கிங்ஸ்க்கு வந்து ரெண்டுமே ஒரே ஷர்ட் சேம் ஷர்ட் வாங்கியாச்சு. பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து 9:30 மணி 10 மணிக்கு தான் எழுந்திரிச்சானுங்க. அதுக்கப்புறமா தான் அவங்கள குளிக்க வச்சு அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டுச்சு. இவங்க அதோட ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ஃபோட்டோ ஷூட் தான். ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு உட்காந்தாச்சு. சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஜாலர் முர்த்தபா, ஜாலர், வட்டலப்பம், அப்புறம் வந்து கடல் பாசி, பராட்டா, அப்புறம் கோழியானம், இதுதான் வந்து எப்போதுமே செய்கிறது. ஸோ அன்றைக்குமே அதுதான் நாங்கள் செஞ்சுருந்தோம். எங்கள் வீட்டில் வந்து பெருநாளைக்கு வந்து மதியானமும் பசியார தான் சாப்பிடுவோம். நாங்கள் வந்து சோறு ஆக்க மாட்டோம். எனக்கு அது தெரிஞ்சதுலேருந்தே வந்து பெருநாள்னால் வந்து மதியானம் பசியாரினா தான் எனக்கு அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் வந்துட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை அழைச்சிட்டு அங்கே போயிருந்தோம். எங்கள் ஊர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பெருநாள் கடை போட்டிருப்பாங்க. நாங்கள் அன்றைக்கி வந்துட்டு அங்கே எக்ஸிபிஷன் போட்டிருந்ததுனால அண்ணன் வந்து அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பெருநாள் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் சாயந்தரம் டைமில் வந்து அங்கே கிளம்பி போயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் தீமில் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 40 rupees சார்ஜ் பண்ணாங்க. பட் உள்ளே போய் எல்லாமே வந்து நம்ம தான் செலவு பண்ணிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ராட்டினத்துக்காக வந்து 80 rupees கேட்டாங்க. ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இது மெயின் ஹைலைட் பார்த்திங்க அப்படின்னா இந்த கொரில்லா தான். இதை பார்த்து பசங்க கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பசங்களை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ராட்டினத்தெலாம் ஏற்றி விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்பி வந்து பெருநாள் கடைக்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக போணுச்சு. பெருநாளும் ரொம்ப நல்லபடியாக போணுச்சு சிறப்பாக. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு எப்படி போணுச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.